கச்சத்தீவு முழுமையும் ராமநாதபுரம் ராஜாவிற்கு சொந்தமானதுதான் என்றும் அதை இந்திய அரசு தாரை வார்த்து கொடுத்தது தவறுதான் என்றும் அமைச்சர் ரகுபதி ஒப்புதல் அளித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனுடைய ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. எனவே ராமநாதபுரம் ராஜாவுக்கு தான் அது சொந்தம். எனவே இந்திய அரசாங்கம் அன்றைக்கு தாரை வார்த்து கொடுத்திருந்தால் கூட அது கூட தவறான ஒன்று தான், இன்னொருத்தருடைய சொத்தை எடுத்து கொடுத்தது. ஆனால் அவர் அதை ஆட்சேபனை செய்திருந்தால் தான் இந்திய அரசாங்கம் கொடுத்தது சரியா தப்பா என்பதை வரும். அன்றைக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்ததை அவர் என்னுடைய உரிமை என்று கொண்டாடவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் நினைத்தால் அவர் உரிமை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு. ஆனால் இது இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை. எனவே இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை என்பது இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை விட உலக நீதிமன்றத்தை, நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஹேக்கில் வேர்ல்டு கோர்ட் பீஸ் இருக்கிறது, உலக நீதிமன்ற அமைதிக்கான நீதிமன்றம். அதில் இரண்டு நாடுகளையும் கட்சிக்காரர்களாக சேர்த்து ராமநாதபுரம் ராஜா இந்த இடம் எனக்கு சொந்தம், எனவே இந்த இடத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு வழக்கு போட்டு அதில் வாதாடுவதற்கான சட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன. வெற்றி தோல்வி என்பது வேறு, ஆனால் வழக்கு போடுவதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதி சொல்லிட்டார், நாங்கள் கச்சத்தீவை மீட்பது எங்களுடைய லட்சியம்னு. இதை நாங்கள் நிச்சயமாக கலந்து பேசி, சட்ட நிபுணர்களோடு கலந்து பேசி, ராமநாதபுரம் மன்னருக்கு குடும்பத்துக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மீனவர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் நீதிமன்றத்துக்கு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு வகையில் கச்சத்தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்றக் கழக அரசு எடுக்கும். எங்களுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ அவர்கள் இதை நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசுவார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.